மாத்திரமல்ல, எல் ஓலாமின் இரக்கமும் காருண்யமும் சதாகாலமும் அனாதி காலம் முதல் இருக்கிறது என்று சத்தியவேதம் சொல்கிறது. வாசிப்போம். சங்கீதம் 25:6. கர்த்தாவே, உம்முடைய இரக்கங்களையும் உம்முடைய காருண்யங்களையும் நினைத்தருளும், அவைகள் அனாதி காலம் முதல் இருக்கிறதே. இங்கே சங்கீதக்காரனாகிய தாவீது அவன் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறான், ஜெபிக்கிறான். என்ன சொல்லுகிறான் சங்கீதக்காரன்? கர்த்தாவே, உம்முடைய இரக்கங்களையும் உம்முடைய காருண்யங்களையும் நினைத்தருளும். எதை நினைத்தருளும்? உம்முடைய இரக்கங்களையும் உம்முடைய காருண்யங்களை என்ன செய்தருளும்? நினைத்தருளும். நாம எதை சொல்லிக்கிட்டு இருக்கிற ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரே வியாதியை பாருங்க ஆண்டவரே, அதை நினைத்தருளும் ஆண்டவரே, என் பலவீனத்தை நினைத்தருளும் ஆண்டவரே, எங்கள் வீட்டுக்காரர் டெய்லி வந்து சண்டை போடுகிறார் ஆண்டவரே, அதை நினைத்தருளும் ஆண்டவரே. நம்ம என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிறோம்? சங்கீதக்காரன் என்ன சொல்லிட்டு இருக்கிறாரு பாருங்க. உம்முடைய இரக்கங்களை நினைத்தருளும், உம்முடைய காருண்யங்களை நினைத்தருளும், அவைகள் அனாதி காலம் முதல் இருக்கிறதே. ஜெபத்துல எப்படி வரணும் என்பதை கவனித்துக் கொள்ளுங்கள். இந்த கிறிஸ்தவ மக்கள் பாருங்க, அவங்க எங்கேயோ போய் நின்றுகிட்டு இருக்கிறாங்க. அதனால 25 வருஷம் ஆகியும் ஜெபத்துக்கு பதில் வர மாட்டேங்குது. இவங்க என்னமோ நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, இன்னமும் ஆண்டவர் ஜெபத்துக்கு பதில் தர மாட்டேங்கிறாரு பிரதர், எப்போ பதில் தருவாரோ தரட்டும். இப்ப என்ன கவனிக்கணும்? ஜெபத்துல போய் என்ன பண்றோம்? புலம்புறோமா, அழுகிறோமா, இல்ல அவருடைய இரக்கங்களையும் காருண்யத்தையும் அவருக்கு நினைப்பூட்டுகிறோமா? கவனிக்கப்பட வேண்டிய விஷயங்கள், கவனிக்கப்பட வேண்டிய விஷயங்கள். ஜெபத்துல போய் நம்ம எதையும் புலம்பி அள்ளி கொட்டிக்கிட்டு இருக்கிறோமா? இல்ல ஜெபத்துல போய், கர்த்தாவே உம்முடைய இரக்கங்கள் பெரியது, உம்முடைய காருண்யம் பெரியது ஆண்டவரே, உம்முடைய அன்பு பெரியது ஆண்டவரே, இந்த பிரச்சனையை பார்க்கிலும் உம்முடைய அன்பு பெரியது, இந்த வியாதியை பார்க்கிலும் உம்முடைய அன்பு பெரியது, இந்த போராட்டத்தை பார்க்கிலும் உம்முடைய அன்பு பெரியது, உம்முடைய கல்வாரி ரத்தம் பெரியது என்று அதை குறித்து மேன்மை பாராட்டுகிறோமா? ஏன் ஜெபத்துக்கு பதில் வரவில்லை என்பதை கவனியுங்கள். ஜெபத்துல போய் புலம்பிக்கிட்டு இருக்கிறோம் சில சமயங்கள்ல. ஆண்டவரே இப்படி ஆண்டவரே, ஆண்டவரே அப்படி ஆண்டவரே, ஆண்டவர் இதா ஆண்டவரே, கண்ணோக்கி பாருமையா, இறங்கும் ஆண்டவரே. கத்த சொல்றாரு, நான் ஏற்கனவே கல்வாரி சிலுவையில் இறங்கிட்டேன், இன்னொரு முறை இறங்க சொல்றேன், நீ ரத்தத்தை சிந்திட்டேன், இப்ப என் சமூகத்துக்கு வந்து இறங்கும் ஆண்டவர், இறங்கும் ஆண்டவர் கத்தாத தொண்டைகளைய. அதுக்கு பதிலா கர்த்தாவே உம்முடைய இரக்கம் அது பெரியது என்று சொல்ல பழகு, உம்முடைய காருண்யம் பெரியது என்று சொல்ல பழகு. அவைகள் நித்திய காலத்துக்கும் இருக்கிறது ஆண்டவரே, நீர் நித்திய தேவன், நீர் எல் ஓலாம், உம்முடைய இரக்கங்களும் நித்தியமானவைகள், உம்முடைய காருண்யமும் நித்தியமானது, உம்முடைய அன்பு அது நித்தியமானது ஆண்டவரே. உம்முடைய அன்புக்கு முன்னாக இந்த வியாதி ஒண்ணுமே கிடையாது, இந்த கடன் பிரச்சனை ஒண்ணுமே இல்லை ஆண்டவரே. உம்முடைய அன்பை நான் நினைக்கிறேன் ஆண்டவரே, உம்முடைய கல்வாரி அன்பை நினைக்கிறேன். நான் சொல்றேன், இப்படி நினைத்து தியானித்து கர்த்தரை துதிக்கும் பொழுது வியாதிகள் மறைந்து ஓடிரும், தரித்திரங்கள் மறைந்து ஓடிரும், கடன் பிரச்சனைகள் மறைந்து ஓடிரும். ஜெபத்துக்கு எளிமையாய் பதில் வரும், துரிதமாய் பதில் வரும் என்று தெரிந்து கொள்ளுங்கள். விவரம் புரியாம இன்னைக்கு பாருங்க, கிறிஸ்தவ மக்கள் அவங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து கை கோர்த்தாப்புல பதில் வந்துருமா? மக்கள் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க, எல்லாரும் கையை பிடிங்க வாங்க. ஒரு பேர் ஜெபம் பண்றதுக்கு பதிலா 25 பேர் ஜெபம் பண்ணா கர்த்தர் பதில் தந்துருவாரு. 25 பேரும் சேர்ந்து எதை நினைப்பூட்டுறீங்க? அவருடைய இரக்கத்தை நினைப்பூட்டுறீங்களா, அவருடைய காருண்யத்தை நினைப்பூட்டுறீங்களா, அல்லது வேற எதை நினைப்பூட்டுறீங்களா? கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். ஒருத்தர்னாலும் சரி, 2 பேர்னாலும் சரி, ஜெபத்துல எதை நினைப்பூட்டுகிறோம்? கவனியுங்கள். செய்ய வேண்டிய காரியத்தை செஞ்சீங்கன்னா துரிதமாய் ஜெபத்துக்கு என்ன செய்யும்? பதில் வரும். ஆமென். எனவே இங்கே சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார், உம்முடைய இரக்கங்களும் உம்முடைய காருண்யங்களும் அனாதி காலம் இருக்கிறது ஆண்டவரே, நித்தியமாய் இருக்கிறது, அவைகளை நினைத்தருளும், அவைகளை. எனவே ஜெபத்துல போய் புலம்பி தள்ளாம அவருடைய இரக்கங்களை நினைப்பூட்டுங்கள், ஜெபத்துக்கு துரிதமாய் பதிலை பெற்றுக் கொள்வீர்கள். ஹல்லேலூயா. பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, ஜெபத்துல போய் புலம்பி தள்ளாதீங்க, அவருடைய இரக்கங்களை நினைப்பூட்டுங்க, அவருடைய காருண்யங்களை நினைப்பூட்டுங்க, அவருடைய அன்பை நினைப்பூட்டுங்க, அவருடைய ரத்தத்தை நினைப்பூட்டுங்க, அவருடைய காயத்தை நினைப்பூட்டுங்க. ஜெபத்துக்கு துரிதமாய் பதில் வரும். ஆமென். கவனியுங்கள். நம்ம தொண்டைகளே கத்திட்டாவில் பதில் வரும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். நம்மளா கத்தி ஜெபம் பண்ணா பதில் வந்துடும் நினைக்கிறோம்.
மொட்டியை போட்டு தேய்ன்னு தேய்ச்சிட்டா பதில் வந்துடும் நினைக்கிறோம். மொட்டி மேலே கண்ணு போயிடுச்சு. இப்போ கண்ணில் எங்கே போயிடுச்சு? ஆண்டவரே மொட்டியை பாருமையா. உடனே இதுக்கேற்ற மாதிரி பிரசங்கியான்னு சொல்கிறாரு, ஓ மொட்டி இன்னும் ஒழுங்கா தேயலையா, அதனால தான் பதில் வரலை. ஷோ கடவுளை எங்கே போய் சொல்கிறது இதெல்லாம் தெரியல நமக்கும். உன் மொட்டி என்ன செய்யல இன்னும் சரியா? இதனாலே சர்ச்சுக்கு வர கிறிஸ்தவ விசுவாசிகள்லாம் வீட்டுக்கு போய் மொட்டியை போட்டு என்ன செய்யறது? தரையில் போட்டு தேய்ன்னு தேய்ச்சி, ஆண்டவரே இன்னமும் உனக்கு இறக்கம் இல்லையா? கர்த்தர் சொல்கிறாரு, நீ ஒழுங்காக போக வேண்டிய சபைக்கு போயிருந்தேன்னா நல்லா இருந்திருப்ப. நீ சும்மா எங்கேயே போய் உக்காந்துக்கிட்டு மொட்டையை போட்டு தேய்க்கிற, குடலை போட்டு சுருக்க ரெண்டு உருண்டுக்கிட்டு கிடக்காத. வருஷம் போயிருச்சு, உள்ளத்தில் இலக்கரிப்பு, சோர்வு, என்னடா அந்த ஆண்டவருக்கு இறக்கம் இல்லையான்னு சொல்லி. கவனியுங்கள் கவனியுங்கள். ஜபத்தில் போய் சில சமயங்களில் மொட்டி போட முடியல, வயசாயிட்டாங்க மக்கள், சேரில் உட்கார முடியுது. நான் சொல்கிறேன், சேரில் உட்காந்துக்கிட்டு அவருடைய இறக்கங்களை நினைவு போட்டுங்க, அவருடைய காருண்யத்தை நினைவு போட்டுங்க. ஜபத்துக்கு துரிதமாய் பதில் வரும், ஜபத்துக்கு துரிதமாய் பதில் வரும். ஆகவே நம்முடைய எண்ணங்களை சரி பண்ண வேண்டும். அவர் சதாகாலமும் உள்ள தேவன். அவருடைய இரக்கங்கள், அவருடைய கிருபைகள், அவருடைய அன்பு சதாகாலமும் என்ன செய்கிறது? இருக்கிறது. அதை நினைத்தருளும். அதை நினைப்பூட்டினீங்கன்னா எல்லாம் சரியாயிரும். எல்லா தேவையிலும் என்ன செய்யப்படும்? சந்திக்கப்படும். ஆமென்.